2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? மகரம் சார். மகர ராசிக்காரங்க சனிதான் அதிபதி. மகரத்திற்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி. சனி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் வாழ்க்கை முழுவதும் உடற்பயிற்சி தான். மகரத்துக்கு 7.5 சனி இந்த வருஷம் ஃபுல்லா விலகிடுச்சு. திருக்கணிதத்தில் ஏற்கனவே விலகிடுச்சு. பாக்கியத்துல மார்ச்ல இருந்து விலகுது. ஸோ நீங்க திருக்கணிதம் பஞ்சாங்கம் படிச்சா ஏற்கனவே வந்துடுச்சு. பாக்கியத்துப்படி பண்ணா இப்போ மார்ச்ல இருந்து. ஸோ சனி விலகிறதே மகரத்துக்கு ரொம்ப சூப்பர், அற்புதமான டைம். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் ராகு, 8ல் கேது. வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை எங்க பார்க்கணும்? ஹாஸ்பிட்டல்ல காலை தூக்கின்னு படுத்துட்டு இருப்பீங்க, அதில் தான் பார்க்கணும் மகர ராசிக்காரங்க. ஸோ வாகனத்தில் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்குறது, ஏறுறது, மொட்டை மாடியில் விளிம்பில் உட்காந்துக்கின்னு டீ குடிக்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிலிம் காட்டுறது, புரியுதா? ஸ்டாண்டு போடுறச்சு ஃபோனை பேசிக்கின்னு ஸ்டாண்டு போடுறது, வண்டி கொண்டு போய் நேராக விட்டுடும், பெரிய சிக்கல் கொடுக்கும் வண்டியில். இது மகர ராசிக்காரங்க யார் கேட்டாலும் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லா. ஏன்னா ரொம்ப நல்ல டைம், ரொம்ப அற்புதமான டைம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாம வெள்ளை பெட்ஷீட்லேயே உருண்டுக்குன்னு போகணும். வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு. ஆமாம், அது மாதிரி அடிச்சுக்கிட்டோம். ஆனால் அப்பப்போ மாற்ற முடியாது, வெளியே இடத்துல ஜாலியாக இருந்துக்கிட்டோம். அதே போல் மனைவியாக இருந்தாலும் கணவனிடம் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு போகிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மகரம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏதாவது செட்டில் ஆகலைன்னா மகரம் உட்காந்துக்கின்னு ரீல்ஸ் பார்க்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வீடியோ கேம் பார்த்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மகரத்துக்கு அவ்வளோ அற்புதமான டைம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, டிராவல் பண்ணுறது, தொலை தூரத்துக்கு போகிறது, புது விஷயங்கள் கிடைப்பது, கல்யாணம் தடைகள் நீங்குவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. அதே சமயம் கணவன் மனைவி சண்டைக்குள் உறவினர்கள் கூடாது, நண்பர்கள் கூடாது. அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய இது கூடவே கூடாது. மகரத்துக்கு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதனால விரயங்கள் அதிகமாகும். உச்சம் பெறக்கூடியதுனால சுப விரயம். வீடு கட்டுறதெல்லாம் டக்குன்னு பண்ணிக்கணும், இல்லைன்னா வேற மருத்துவ சாலையில கொண்டு போயிடும். அதே போல வீட்டில் இன்டீரியர் பண்றது, ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துடணும், நகை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துடணும், திட்டிக்கினே இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு மட்டும் மகரம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். யோகம், சந்தோஷம், அனுகூலம், பலத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது தான் கண்கூடாக பார்க்கிறேன். அதே போல் பெரிய அளவுக்கு தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிகளில் மகரம் மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தேகாரிக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான் மகரத்துக்கு காது, மூக்கு, தொண்டை, பற்களில் உபத்திரம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பல்லுல நிறைய பிரச்சனையில மாட்டக்கூடிய ராசியில மகரத்தை தான் நான் பார்க்கிறேன். அதனால அவங்க ரொம்ப முக்கியம். விநாயகர் இல்லாத மகரத்துக்கு வழிபாடு கிடையாது. விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. மகான்கள் அவங்க தான் பிடிச்சிக்கணும். அது எந்த சாய்பாபா பிடிச்சிக்கிறாங்களோ, ராகவேந்திர பிடிச்சிக்கிறாங்களோ, ரமண மகரிஷியை பிடிச்சிக்கிறாங்களோ, விசிறி சாமியாரை பிடிச்சிக்கிறாங்களோ, யாராவது நம்மளிடத்தில் வாழ்ந்து சாதனைகள் செய்து ஆன்மீகத்தில் நிரூபித்த மகான்களை பிடித்துக் கொள்வது நன்மை தரும். அதை விட்டு உயிரோடு இருக்கிற எதையா பிடிச்சிக்கின்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. இதுதான் மகரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அற்புதமும் சந்தோஷமும் 7.5 சனி முழுசா போயிடுச்சுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கினா நல்லா இருக்கும். பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ராசியில மகரம் வரும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.